Hey guys, welcome back. Moto ஒரு சில மாதம் முன்னாடி G31 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இனிஷியலாக லான்ச் பண்ணும்போது 14,000 ரூபா. ஸோ இந்த ஃபோன் Flipkart எக்ஸ்க்ளூசிவாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்பப்போ 9,500 10,000லாம் கிடச்சிட்ருக்கு. இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் மோட்டோ டேஸ்னு ஏதோ போயிட்டுருக்கு. இந்த மோட்டோ டேஸில் 10,500 ருபீஸ்க்கு பேங்க் ஆஃபர்லாம் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் Moto G31 அன்பாக்சிங் பார்த்தலாம். அதுக்கப்புறமா இந்த 10,000 ரூபா ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும். பட் அந்த ப்ரைஸ்க்கு இந்த G31 ஐடியலாக இருக்குமா இல்லையான்னு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நம்மிடம் உள்ளது Moto G31. ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு இது லான்ச் பண்ணி. பட் ரீசெண்டாக தான் இந்த ஃப்ளிப்கார்ட் சேலில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் சார் வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் 0.93 வாட் பெர் கேஜி இருக்குது. பாடி 1.39 வாட் பெர் கேஜி. பாடி சார் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ் இல்லை, மோட்டோ ஃபோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த பாடி சார் வேல்யூ அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த சீல் ஈஸியாக நம்ம கட் பண்ணி வெளில எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். ஸோ இந்த வாட்டி கத்திக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. பட் மோட்டோ ஃபோன் எப்போவுமே என்னென்னா டப்பாக்குள்ளே ஃபுல்லாகவே போகாது. அண்ட் எப்படியும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், உள்ளே ஃபோன் இருக்குது. பட் என்னென்னா எல்லா ஃபோன்லேயுமே அவங்க கேஸ் ப்ரீ அப்ளீடாக போட்டு கொடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே ஒரு குட்டி சார்ஜர் இருக்குது. சார்ஜரோட அவுட்புட் நம்ம பார்த்துலாம். 10 வோல்ட் 2 ஆம்ப் அவுட்புட் இருக்குது. 20 வாட் அவுட்புட் இருக்கக்கூடிய சார்ஜர் தான். தமா துண்டு செம குட்டியாக க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபிள் குவாலிட்டியுமே குறையே சொல்ல முடியாது, சூப்பரான குவாலிட்டி. டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள். மோட்டோ பட்ஜெட்டில் லான்ச் பண்ணாலுமே ஒரு நல்ல குவாலிட்டியான கேபிள் தான் கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் டூல் இதெல்லாமே இருக்குது. ஃபைனலாக நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் இந்த பேக் கேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். பட் கேஸ் நல்லா இருக்குது. சைடு எல்லாமே ஒரு ஃப்ராஸ்டட் லுக்கு. பேக் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக பார்க்கக்கூடிய நார்மல் குவாலிட்டி டிபி கேஸ் தான். பட் பாக்ஸில் கேஸ் கொடுத்தது பெரிய விஷயம் தான். பட் இது ஒரு பேபி ப்ளூ கலர் அப்படின்றாங்க. பட் நேரில் பார்க்குறதுக்கு அந்த ப்ளூ இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்ப மைல்டாக அந்த ப்ளூ மாதிரியே இல்லை. லைட்டாக ட்ரில் பண்ணும்போது ஒரு வயலட் கலர் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. ப்ளூ இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலான்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு பர்சனலாக ப்ளூ ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ப்ளூ கொஞ்சம் மொக்க பண்ணிட்ட மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னா ஃபோனோட வெயிட் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பல்கான ஃபீல் இல்லை. ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. காம்பேக்டாகவும் இருக்குது. வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம். 181 கிராம்ஸ் தான் இருக்குது. நல்ல ஒரு பில்டு கொடுத்துருக்காங்க. பேக் என்னென்னா பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே ஒரு டெக்ஸ்டர் டிசைனோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். இந்த டெக்ஸ்டர் டிசைன் நம்ம Moto G3லேயே பார்த்துருந்தோம். ஸோ இந்த டெக்ஸ்டர் டிசைன் ஒரு நல்ல கிரிப் கொடுக்கும். கேஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் எப்படி இருந்தாலும் இந்த ஃபோனுக்கு நான் ஒரு ஸ்கின்னு போட்டுருவேன். கேமரா ஒரு ஓவல் டிசைனில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் இந்த ஃபோன் மட்டும் இல்லை, இந்த ரீசெண்டாக லான்ச் பண்ண G71 இப்போது லான்ச் பண்ண G82 எல்லாமே சிமிலர் கேமரா டிசைனில் தான் வருது. ஒரே டிசைனாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய மாடியூல்லாம் கொடுக்குறோன்ற மாதிரி பெரிய அளவுக்கு பில்டப் இல்லாமல் ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரைட் சைடு டூவல் டோன் LED ஃப்ளாஷ் இருக்குது. 50 MP மெயின் கேமரா, குவாட் பிக்சல் டெக்னாலஜின்றாங்க. அதான் அந்த 12.5 மெகா பிக்சல் பை டிஃபால்ட்டாக ஃபோட்டோ எடுக்கும். ஃபிசிக்கல் ஓரியோ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது பக்கத்தில் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வரிசையாக மேலே கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே இருக்கிறது கூகுள் அசிஸ்டன்ட் கீ. அது கீழே பவர் பட்டன்ஸ் இருக்குது. எல்லாமே கிளிக் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. அது கீழே பவர் பட்டன்லேயே அந்த டெக்ஸ்டர் ஃபீல் நம்மளால் பார்க்க முடியும். அப்படியே பாட்டம் ஸ்பீக்கர் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இதில் டைப் C சார்ஜிங் போட்டிருக்கு. மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. அப்படியே சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கினது 64 GB அப்படின்றப்போ டூவல் சிம் கார்டு போடும்போது நமக்கு ஸ்டோரேஜ் ஒரு காம்ப்ரமைஸாக இருக்கும். ஒரு 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் எதுக்காக அப்படின்னா தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கிறது ஹெல்ப் ஆகும் நமக்கு. பட் ஃபோன் பேக்கு கொஞ்சம் கேர்டாக இருக்கிறதுனால செம்மையாக இருக்குது கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. பில்டில் நம்மளுக்கு காம்ப்ரமைஸே இல்லை. பிளாஸ்டிக் தான், ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு எல்லாமே நல்ல கேர்வ்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல கம்ஃபர்டபுளாக கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. இனிஷியலாக லான்ச் பண்ணும்போது 14,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. 14,000 G85 அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இப்போ 10,000 ரூபா அப்படின்றப்போ நம்மளுக்கு காம்ப்ரமைசஸ் கம்மி. ஏன்னா 10,000 G80 G85 தான் ரொம்ப காமனாக இருக்குது. பட் இதில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே, அதுவும் ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் பெருசாக நம்ம பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கொடுத்தாலுமே அந்தளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது. யூஐயில் ஸ்டட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப காமனாக நம்ம பார்த்துட்ருப்போம். ஹலோ மோட்டோன்னு சொல்லிடுச்சு. மோட்டோவோட பிராண்டிங்கு, திங்க் ஷீல்டு எல்லாமே வந்திருக்கு.
ஃபோனை வந்து நான் இனிஷியலாக செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னென்னா சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட வருது அண்ட் டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. அண்ட் மோட்டோ ஃபோன்ஸ் எப்படி நம்ம சாஃப்ட்வேர் செட்டப் பண்ணுறதுன்ற பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இனிஷியலாக ஒரு சில ஜிம்னாஸ்டிக் வேலைலாம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டா வந்து நம்ம ஃபோனை ஜாலியாக யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனோட திக்னஸ் நம்ம பார்த்தோன்னா 8.6 மில்லிமீட்டர் இருக்குது. ரொம்ப ஒரு திக்கான ஃபோன் இல்லை, லைட் வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து கொஞ்சமாக பெசல்ஸ் இருக்குது, அது வந்து நோட்டிசபிளாக தான் இருக்குது, பட் அதெல்லாம் பெரிய இஷ்யூவே இல்லை. ஃபோனை செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம குயிக்காக ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல. ரியரில் வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அதுக்கப்புறமா 8 MP அல்ட்ரா வைடு, அதுக்கப்புறமா 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM இருக்குது, eMMC ஸ்டோரேஜ் தான். பட் நம்மகிட்ட இருக்கிறது வந்து 4+64 GB மாடல். இதுலேயே வந்து ஹையர் வேரியன்ட் இருக்குது, பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ 10,000 ரூபாய் நம்ம பார்க்கும்போது வந்து இந்த ஃபோன் கொஞ்சம் ஐடியலாக இருக்குமேன்றதுக்காக நான் 4GB ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இந்த மோட்டோ லோகோலியை வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம பார்த்தா கூட வந்து ஒரு 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பில்டில் காம்ப்ரமைஸ் இல்லை, வெயிட்டில் காம்ப்ரமைஸ் இல்லை, காம்பேக்டாகவும் இருக்குது. 8 ஆப் கேட்குது, கூகுள் பே இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஸ் தான். ஸோ இந்த 8 ஆப்புமே வந்து உங்களுக்கு தேவைப்படுதான்னு பாருங்கள். இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலேயே வந்து அன்டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் எல்லாமே வந்து கூட இன்ஸ்டால் ஆகிடும். மற்ற அதர் ஆப்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஜோஷு, டெய்லி என்ட்லாம் இருக்குது, இதெல்லாத்தையும் அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஃபோனை வந்து நம்ம இப்போ செட்டப் பண்ணிட்டோம். டிஸ்பிளே வந்து வைப்ரண்ட்டாக நல்லா பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ப்ளூ கலர்ஸு, அந்த ப்ளூ ரெட் எல்லாமே வந்து நல்லா பஞ்சியாக எடுத்து கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 447 MBக்கு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. February month செக்யூரிட்டி அப்டேட் இது. ஸோ இதே வந்து டவுன்லோட் பண்ணுறேன் நான் இப்போவே, வைஃபை ஒன்லி கண்டினியூ. ஸோ அப்டேட் வந்து ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போய் பார்த்துடலாம். ஸோ அபவுட் ஃபோனுக்குள்ளே போனால் ஸோ இன்னுமும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 11 தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. January month செக்யூரிட்டி அப்டேட், இப்போ வந்து March monthக்கு அப்டேட் வந்திருக்கு. க்ளீனாக நீட்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபோன் தான் இது. வீட்டில் யாராவது பெரியவங்க இல்லை 10,000 ரூபீ ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நீங்கள் ஒரு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடியலான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் இது. இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த G22லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாத்தையும் வந்து மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஃபோனுக்கே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஹெவியான ஸ்கின்னும் கிடையாது, இது ஒரு லைட்டர் ஸ்கின் தான். ஸோ ஓரளவுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். பட் இந்த ஃபோனை வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து ஃபுல் ரிவ்யூ கூடி சீக்கிரமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத வந்து செக் பண்ணிடலாம். ஒரு 1/4 செகண்ட் டிலே இருக்குது, அதுக்கப்புறம் அன்லாக் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1/4 செகண்ட் டிலேக்கு அப்புறமா வந்து அன்லாக் ஆகுது. அந்த அப்டேட்லாம் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. பாட்டமில் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது, பட் நல்ல லவுட் அண்ட் அடிக்வேட்டாக இருக்குது. இப்போ தான் வந்து இன்ஃபினிக்ஸோட Hot 12 Play அன்பாக்ஸ் பண்ணேன். பட் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து அதோட பெட்டராகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு யூஸபிளான ஸ்பீக்கர். மோஸ்ட்டாக வந்து நம்ம இண்டோரில் மல்டிமீடியா கன்சியூம் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் டிஸ்பிளேயில் நம்ம கலர் வந்து ஏதாச்சும் மாற்ற முடியுமான்னு செக் பண்ணுறேன். ஏன்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குது டிஸ்பிளே. ஸோ கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த சேச்சுரேட்டட் மோடில் தான் இருக்குது பை டிஃபால்ட்டாக. நேச்சுரல் மோடு வந்து செட் பண்ணிட்டேன். நேச்சுரலில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. டல் அடித்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் நேச்சுரலில். சேச்சுரேட்டடில் வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாக தெரியுது நமக்கு. ஸோ டிஸ்பிளேயோட ஸ்பெக்கு நம்ம பார்த்தோன்னா ஒரு 6.4 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன் இருக்குது. டிஸ்பிளே வந்து வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அவுட்டோர் பிரைட்னஸ் மட்டும் நான் செக் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட. இண்டோரில் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் டியூனிங்லாம் எப்படி இருக்குன்றது வந்து நான் பார்க்குறேன், பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போதே வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. ஒரு ஃபீல் குட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. ரீசெண்டாக நான் அன்பாக்ஸ் பண்ணதில் வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபோனாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபுல் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரமாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா 64 GB, அதில் வந்து 28% வந்து ஆல்ரெடி யூஸ்டாக இருக்குது.
ஸோ 64 ஜிபியில் வந்து 46 ஜிபி வந்து ஃப்ரீயாக இருக்குது. அரௌண்ட் ஒரு 18 ஜிபி வந்து ப்ரீ ஆக்குபைடாக இருக்குது நமக்கு. இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்டாக இந்த ப்ரைஸ் ப்ரைடில் நம்ம பார்த்தோன்னா பவர் பேங்க் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனுக்கான சில யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ஃபோன் வந்து கை கிடக்கமாக காம்பேக்டாக லைட் வெயிட்டாக இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபோன் பெருசாக பல்கியாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஃபோன் கூட தான் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டிவைஸ் கிட்ட வந்து நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிவைஸ் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக கை கடக்கமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் கம்பெனியனாக இருக்கும். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு நீட் அண்ட் க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்டேட்ஸு அது ஒரு சைடு இருக்கட்டும், அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அது வந்து மோட்டோ கிட்ட நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் மந்த்லி அப்டேட்ஸ் இந்த ஃபோன் நான் வாங்கினதுலேருந்து ஒரு 2 அப்டேட் வந்து வேகமாக வந்திருக்கு. ஸோ வேகமானு சொல்ல முடியாது, 2 அப்டேட் வந்திருக்கு. அண்ட் மேஜர் அப்டேட் வந்து இன்னும் வரல. ஆண்ட்ராய்டு 11 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் ஒரு ஸ்டேபிளான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சாஃப்ட்வேர் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு ப்ளோட்வேருமே கச்சன்னு இல்லை. வீட்டில் யாராவது பெரியவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும். யூடியூப் வீடியோஸ் எதாவது பார்க்கணும்னு நினச்சாலும் ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது நமக்கு. பட் என்னென்னா இதில் வந்து 4G+ கனெக்டிவிட்டி இல்லை. பட் இந்த ப்ரைஸ் ப்ரைடில் நார்சோ 50 வந்து அப்பப்போ ஆஃபரில் 10,000 ரூபாய் கிடைக்கும். சாம்சங் F22, M32 இந்த மாதிரி ஃபோன்ஸ்லேயும் வந்து இந்த ஃபோன்லேயும் இல்லை. பட் நார்மலாக நீங்கள் வந்து கால்ஸ் பேசுகிறது, சிக்னல் ரிசெப்ஷன் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. மொபைல் டேட்டாவில் வந்து நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறோன்னு நினச்சிங்கனாலும் வந்து நல்லா இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. வைஃபை கனெக்டிவிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. இயர்பீஸோட லவுட்னஸ் அடிக்குவேட்டாக இருக்குது. ஸ்பீக்கர் வழியாக நீங்கள் கால் பேசணும்னு நினச்சாலும் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வச்சு பார்க்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து திருப்திகரமாக இருக்குது. பட் முக்கியமான விஷயம் மோட்டோ நமக்கு என்ன பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா Moto G31 மாதிரி ஒரு ப்ரீமியமான ஃபோன்ஸ்லேயே வந்து காம்பஸ் சென்சார் மிஸ் ஆகுது. பட் இதில் வந்து காம்பஸ் சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான சென்சார் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டி, பிரைட்னஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. மோஸ்ட்டாக வந்து நம்ம வெயிலில் யூஸ் பண்ண முடியும். உச்சி வெயிலில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். பட் நம்ம பட்ஜெட்டும் பார்க்கணும். பட்ஜெட்டில் AMOLED டிஸ்பிளே அதுவும் ஃபுல் HD ரெசல்யூஷன் கிடைக்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். மல்டிமீடியா ஓரியன்டாக நீங்கள் ஒரு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். கேமிங் டாப் ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ வந்து ஆஃபர் டைமில் வந்து நார்சோ 50 மாதத்தில் ஒரு 10 நாள் வந்து அந்த ஃபோன் 10,000 ரூபாயில் வந்து நமக்கு ஈஸியாக வாங்க முடியும். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி வந்து அதை பற்றி வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபோன் வந்து உங்கள் யூஸேஜ் செட் ஆகுமா ஆகாதான்னு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். கேமிங் எல்லாமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நார்சோ 50 ட்ரை பண்ணலாம். ஜென்ரல் யூசேஜ், கேஷுவல் யூசேஜ், மல்டிமீடியா, ஸோ இந்த மாதிரி நார்மலாக இல்லை வீட்டில் யாராவது வந்து பெரியவங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா G31 வந்து ஒரு ஐடியல் பர்ஃபெக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். நீங்கள் யாராச்சும் வந்து G31 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோன் வந்து 11,000 rupees வரைக்கும் நம்ம 464 வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் அந்த 6128 நம்ம பார்க்கும்போது வந்து 13,000 rupees போகுது. ஸ்டோரேஜ் அதிகமாக இம்பார்ட்டன்ட் அப்படின்றப்போ வந்து நீங்கள் ஆஃபர் டைமில் வேணால் 6128 வந்து கன்சிடர் பண்ணலாம். 10,000 464 வேரியண்ட்டே வந்து செம வருது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.